காஞ்சிபுரம் மாவட்டம் களியனூர் கிராமத்தில் தனது வீட்டை உறவினர்கள் அபகரிப்பதாக கூறி 60 அடி உயர மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது பெட்ரோல் கேனுடன் ஏறி நின்று கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுக்கும் நபரால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்கலாம். தன்ராஜ், தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? அந்த நபரை கீழே இறக்குவதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள், நடவடிக்கை என்னென்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் அடுத்த களியனூர் கிராமம். இந்த பகுதியிலே இருப்பவர் ஞானம். அவர் கூலி தொழிலாளியாக இருக்கிறார். இந்த நிலையிலே அவரது சொத்து ஒன்று இருக்கிறது. அவருடைய வீடு கட்டி வசித்து வருகிறார். அந்த வீட்டை அவருடைய உறவினர்களை அபகரிப்பதாக குற்றம் சாட்டி பல்வேறு இடங்களிலே காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். அதன் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக அந்த வீட்டை அபகரிப்பதற்காக அவருடைய உறவினர்களான இந்துமதி, சின்னத்தம்பி, சரவணன், பஞ்சாமிர்தம் ஆகியோர் அந்த வீட்டை அபகரிப்பதற்கு முயன்று வருகிறார்கள். இது குறித்து அவர்களுக்கு உதவியாக அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவருடைய கணவர் அவருக்கு அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு எங்கு சென்றாலும் அவருடைய ஞானத்தினுடைய மனு மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் தடுத்து வருகிறார். இந்த நிலையிலே அதனால் மனம் உளைச்சல் அடைந்த அவர் தொடர்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்துக்காக இன்று கிட்டத்தட்ட அந்த களியனூர் கிராமத்தில் இருக்கின்ற 60 அடி உயர குடிநீர் மேல்நிலை தொட்டி அதன் மீது ஏறிக்கொண்டு பெட்ரோல் கேனை வைத்துக் கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த பகுதிக்கு வாலாஜாபாத் போலீசார் சம்பவ இடத்துக்கு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் அந்த பகுதிக்கு தீயணைப்புத் துறையினரும் விரைந்து அவரை இறக்குவதற்காக முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தன்னுடைய மனு மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறி அம்மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தால் மட்டுமே அந்த மேல்நிலை தொட்டிலிருந்து இறங்குவேன் என்று தொடர்ந்து அவர் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. மேலும் இந்த பகுதிக்கு தீயணைப்புத்துறையினரும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அவருடைய குடிநீர் மேல்நிலை தொட்டிலிருந்து இறக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.